3 நேரமும் நம்ம வெளியே போய் சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் நம்ம வீட்டில் செஞ்ச சப்பாத்தி கொண்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான் செஞ்சிட்ருக்கோம். சப்பாத்தியும் சால்னாவும் செஞ்சிட்ருக்கோம். சூப்பராக சப்பாத்தி போட்டாச்சு. வீட்டில் சப்பாத்தி செஞ்சு எங்கேயாவது பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோன்னா ஹாட் பாக்ஸில் பேக் பண்ணுறத விட இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் வச்சு பேக் பண்ணும்போது அது இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக சூடாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தியை பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுவும் ப்ரெக்னன்சி டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு தேவையான ஃப்ரூட்ஸு கத்தியிலேருந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் முத்து கிளம்புனாரு. ஸோ ஹாய் எல்லாருக்கும், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் vlog அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆனைக்கட்டி ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி மதியானம் போயிட்டு அண்ட் நாளைக்கு மதியானம் செக் அவுட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன ட்ரிப்பு தான். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் நம்ம பெருசாக ட்ரிப்பெல்லாம் எங்கேயும் போக முடியாது, அதனால் பக்கத்துலேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பிளான் போட்டாச்சு. ஸோ இந்த விலாகில் ஃபுல்லாக நம்ம ஆனைக்கட்டி போய் என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படிங்கிறதான் கேப்சர் பண்ண போகிறோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பாய். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதே டைம் தான், அதாவது பிப்ரவரி முடிச்சு மார்ச் அந்த டைம்ல தான் நாங்க அசில் தான் ஜாயின் பண்ணிருந்தான். அசில் மிஸ் ஆயிட்டான், கொஞ்சம் வீட்ல ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அடி ஸ்கிப் பண்ணிட்டான். ஆனா ராஜேஷ் ஜாயின் பண்ண போறான் இன்னைக்கு. லாஸ்ட் டைம் வந்து ஏற்காடு போயிருந்தோம், அப்போ வந்து ராஜேஷ் அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிருந்தோம். அசில் இப்போ அசில் வந்து இப்போ சொல்றவங்க எல்லாருமே முத்துவோட கொலீக்ஸ். ஸோ அவங்க பசங்களோட போகும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல. நம்ம 2 பேர் மட்டும் போகிறதுக்கு விட ஒரு 4-5 பேரோட சேர்ந்து போகும்போது ஹாப்பியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். அதனால கேம்பேர் பண்ணும்போதெல்லாம் செம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஆமாம், ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நாங்கள் போனப்போ பெருசாக வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எதுவும் எடுக்க முடியல, வெறும் ஷார்ட்ஸ் கிளிப் மட்டும்தான் நான் ஏற்காடு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே ஒரு 2-3 ஹோட்டல்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது, நம்மளுக்கு விலாக் மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ யார ராஜேஷ் பிக் பண்ணிட்டு அப்புறம் 2 பேர் இருக்காங்க, அவங்களையும் பிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிர வேண்டியதான். ஆக்சுவலா இப்போ நாங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். இனி போகும்போது இன்னொரு 3 பேர்த்த வந்து நம்ம பிக் பண்ணிட்டு அப்புறம் போற மாதிரி இருக்கும். முத்துவோட நேட்டிவ் திருநெல்வேலியாக இருந்தாலும் அவர் மேக்ஸிமம் டைம் பொள்ளாச்சியிலையும் அண்ட் காலேஜ் டைம் ஃபுல்லாக இந்த ஜிசிடியிலேருந்து தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த வழியாக கிராஸ் பண்ணி போன உடனே பழைய மெமரிஸ்லாம் வந்துருச்சுன்னு பேசிட்டு இருந்தாரு. சீசன் டைமில் தான் ஒரு இடத்துக்கு போகணும், ஆஃப் சீசனில் போகாதீங்கன்னு சொல்கிறது ஏன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. ஏன்னா கோயம்புத்தூரில் என்ன வெயில் அடிச்சதோ அதே வெயில் தான் ஆனைக்கட்டிலையும் இருந்துச்சு. அதுவும் இங்கத்த வெயிலுக்கு சுத்தமாக முடியலை. இளநீ கடையை பார்த்த உடனே எல்லாரும் ஆளுக்கு ஒரு இளநீ வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஊர் இளநீ 2 சேர்ந்தாதான் இந்த ஒரு இளநீ வரும்னு நினைக்கிறேன், அவ்வளோ பெரிய சைஸாக இருந்துச்சு. பொறுமையாக இளநீ குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். லஞ்சுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஸ்பாட்டை தேடி தேடி கடைசியில் மணி 3 மணி ஆயிடுச்சு. மோஸ்ட்லி வெளியே போகும்போது வீட்டில் சாப்பாடு பேக் பண்ணி இந்த மாதிரி ரோட் சைடில் உட்காந்து சாப்பிட்றது அது ஒரு தனி ஃபீலிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாவே நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் காலையில் நேரத்தில் இருந்துச்சு சப்பாத்தி சால்னாலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். ஆக்சுவலாக பாய்ஸுக்கு நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது எதுவுமே தெரியாது. அவங்க ஏதோ நாங்கள் ஹோட்டலில் ஸ்டாப் பண்ண போகிறோம் தான் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. எப்படியும் அடுத்த நாள் ஃபுல்லாக ஹோட்டல் சாப்பாடு அப்படிங்கிறதுனால முன்னத்த நாள் நம்ம வீட்டில் கொண்டு போகிற ஹோம் ஃபுட்டே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்களும் இந்த மாதிரி வெளியெல்லாம் போனால் வீட்டில் சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பெரிய பெரிய ஹோட்டலில் போய் நம்மளுக்கு பிடிச்ச மீல்ஸை வாங்கி சாப்பிட்டா கூட இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்காது. கரெக்டாக ஒரு 5 to 7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் சாப்பிட்ருப்போம் அண்ட் பொறுமையாக அப்படியே ரெசார்ட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் புக் பண்ணது ஆனைக்கட்டியை தாண்டி நம்ம அட்டப்பாடின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேஸ் இருக்குது, அங்கே தான் வந்து இந்த ரெசார்ட் புக் பண்ணியிருந்தாங்க. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு சின்ன சின்ன கேவ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே பொறுமையாக உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். நார்மல் ரூம்ஸ் மாதிரி இல்லாமல் பார்க்குறதுக்கே ஒரு டென்ட் ஃபீல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வழியே ரொம்ப சின்னதாக இருக்கே, இங்கே எப்படி கார் பார்க் பண்ணுறதுன்னு நினச்சிட்டே தான் போனேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. கிரவுண்ட் மாதிரி ஒன்று பிளான் பண்ணி கார் பார்க்கிங்க்கு விட்டுருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் முத்து தான் இந்த ரெசார்ட்டில் சூஸ் பண்ணி பர்டிகுலராக இந்த ரூம் வேணும்னு சொல்லி கேட்டு புக் பண்ணியிருக்காரு. எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் தான் உள்ளே போனேன். ரூம் ஆக்சுவலாக ஒரு 2-3 பேர்த்துக்கு தாராளமாக இது ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு சைஸில் தான் இருந்துச்சு. அண்ட் ரெசார்ட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய போர்டு வச்சுருந்தாங்க, இங்கே வந்து லக்ஸுரி எதிர்பார்க்காதீங்க, நேச்சர் ஸ்டே உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி.
ஏதாவது ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட்டாக ஒரு செடியோ பூவோ பார்த்துட்டோன்னா நம்ம மனசு ஃபுல்லாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு செடி வைக்கலாமே அப்படிங்கிற ஐடியாவிலே தான் இருக்குது. இங்கே வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ளேயே இங்கே கேம்ப் ஃபயருக்கு தேவையான கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த இடம் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் கீழே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து மேலே ஆமாம், இது ஆக்சுவலாக ஒரு மரம். அந்த மரத்தை வந்து இந்த மாதிரி செட் பண்ணி ஒரு வியூ பாயிண்ட்டாக மாற்றிருக்காங்க. சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அங்கே காட்டு வியூ பாயிண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது, கடைசி வரைக்கும் தெரியுது. ஷைனிங் கேவ்ஸில் தான் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். அங்கே தீமே வந்து என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, நோ லக்ஸுரி ஒன்லி நேச்சர் ஸ்டே அப்படின்னு போட்டிருந்தாங்க. நிஜமாவே அதுக்கேற்ற மாதிரியே அந்த பிளேஸ் அமைஞ்சிருக்கு. சுற்றியும் பாருங்களேன், ஃபுல்லாக மலையாக இருக்குது, ஃபுல்லாக மூங்கில் காடு, அப்படியே நல்லா காற்று வீசுது. சூப்பராக இருக்குது ஆம்பியன்ஸ். அப்படியே ஒரு டீ போட்டு குடித்தோன்னா செமையாக இருக்கும். இந்த ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் ஃபீலே கொடுக்காது. நம்ம எங்கேயோ காட்டுக்குள்ளே வந்து கேம்பிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வந்த உடனே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாய்ஸ் கூட சேர்ந்து நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த பஞ்சிங் பேக் பார்த்த உடனே முத்துக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. நான் போய் பஞ்ச் பண்ணி காட்டுறேன், நீ ஸ்டைலாக வீடியோட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த டென்ட் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கேவ் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதனால தான் இதுக்கு பேரே ஷைனிங் கேவ்ஸ்னு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாத்து மேலேயும் செடியெல்லாம் நல்லா பரவி சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு ஆடிட்டோரியம் மாதிரின்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், பெரிய ஸ்பேஸ், சூப்பராக இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெசார்ட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த வயலட் கலர் ஃப்ளவர்ஸ் தான். ஃபுல்லாக அப்படியே எல்லா ரூமையும் மூடி இருக்கா. அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது. ஃபுல்லாக படவேறி இருக்குல்ல, அப்படி படரி ஏறி. ஆமாம், இந்த ஆடிட்டோரியமுக்கு மேலே ரூஃப் மேலே ஃபுல்லாக இந்த வயலட் கலர் ஃப்ளவர்ஸ் தான். ஏஸ்தட்டிக்காக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் ஸ்விம்மிங் பூல் பார்க்குறதுக்காக மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வரதுக்கு முன்னாடியே இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருந்தவங்க எல்லாருமே குளிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்ம பூல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கே போயிட்டுருக்கோம். ஸ்விம்மிங் பூலில் குளிச்சே அவன் சொல்லி இங்கே ஒரு ஆள் அடம் பிடிச்சி குளிச்சிட்ருக்காரு. ஜாலியாக இருக்கார் போல இருக்கு. அந்த வியூக்கு ஸ்விம்மிங் பூலில் நிஜமாவே சூப்பராக தான் இருந்திருக்கும். நாங்கள் யாரும் போய் குளிக்கலை. முத்துக்கு ஆசையாக இருந்ததுனால அவர் மட்டும் போய் குளிச்சிட்டு இருந்தார். ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய மரம் இருக்குது. அங்கே ஒரு ஸ்விங் மாதிரி அவங்க செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஒரு நார்மல் ஸ்விங் மாதிரி இல்லாமல் நல்லா ஹைட்டான ரோப் இருக்கிறதுனால பயமாக இருந்துச்சு. அதுவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நேரம் நாங்கள் இதில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம எங்கே போனாலும் அந்த இடத்துல கேட்ஸ் வந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எதிர்ச்சே இந்த கேட்ஸையும் நாங்கள் பார்த்தோம். நிறைய பர்ஷியன் கேட்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிட்டன் எல்லாம் சேலுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ஜாலி மைண்ட் செட்டில் அப்படியே வைப் பண்ணிட்டு இருந்தேன். சடனாக இந்த இடத்துல இவங்களை பார்க்கும்போது இந்நேரம் நம்ம கியோ குட்டியும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற தாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்நேரம் கியோ ஒரு நாள் அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினச்சிட்டு இருப்பா. எப்படி கிடைக்க வந்தது வீடியோ வச்சிருக்கேன். ஐயோ பாய்ஸ் எல்லாம் கேரம் முடிக்கிற ஸ்டேஜில் கரெக்டாக டின்னர் ரெடின்னு சொன்னாங்க. டோட்டலாக 2 மீல்ஸ் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ முன்னத்த நாள் நைட் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்ட் கீ ரைஸ் தான் பண்ணியிருந்தாங்க.
சப்பாத்தி, சிக்கன் குருமா, கீ ரைஸ் அண்ட் வெஜ் குருமான்னு சொல்லி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டோம். ஸோ இதுதான் நமக்கு டைனிங் ஏரியா. ரூம் சர்வீஸ் இப்போ கிடையாது. ஸோ நம்ம வேணுங்கிறது இங்கே வந்து தான் சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். மத்தியானம் என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஹாட்டாக இருந்த கிளைமேட். நைட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சோம்னா அவ்வளோ குளிர ஆரம்பிச்சிருச்சு. சுற்றியும் குளிராக இருந்தது. பட் அந்த கேம்ப் ஃபயர் போட்டதுக்கப்புறம் அந்த குளிரே தெரியாத அளவுக்கு சூப்பராக இருந்ததுனால கதை நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக காலையில் பனி பெஞ்சிட்டு இருந்தது. நல்ல வேளை நம்ம நான் ஏசி ரூம் எடுத்தோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். காலையில் இங்கத்த கிளைமேட் எப்படி இருக்குது, வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காகவே ரொம்ப நேரமாக எழுந்திரிச்சேன். ரொம்ப காமாக அமைதியாக இருந்துச்சு. ஒன் டே ட்ரிப் அப்படிங்கிறதுனால ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ரெடியாகி உட்காந்துட்டு இருந்தேன். காலையில் பிளாக் டீ அண்ட் காஃபி எல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கிறதுனால ரூம் சர்வீஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாவே தெரிய மாட்டேங்குது. அப்படியே ஜாலியாக நடந்து ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு அப்படியே சாப்பிட்டு வர மாதிரி தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு, கடலைக்கறி, இட்லி, சாம்பார், சட்னின்னு ஏகப்பட்டது இருந்துச்சு. ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பிரெட்டு, ஜாமுன்னு சொல்லி அதுவும் இருந்துச்சு. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ப்ளே ஏரியா டைனிங் பின்னாடி இருக்கிறதுனால டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே போய் செஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்னதான் ஆஃப் சீசன் டைமில் போயிருந்தாலும் நிறைய பேர் வரதா செஞ்சுருந்தாங்க. ஸ்விம்மிங் பூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே செம கூட்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலுமே ரொம்ப காமாக எதை பற்றியும் யோசிக்காமல் அங்கே பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஆக்டிவிட்டீஸில் பாய்ஸ் கிரிக்கெட் இருக்குன்னு பார்த்த உடனே பேட்டு, பால், ஸ்டம்ப்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வந்துட்டாங்க. அடிக்கிற வெயிலுக்கு எப்படி கிரிக்கெட் விளையாட போகிறாங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாய்ஸ் ரொம்ப ஸ்மார்ட். ஆளுக்கு ஒரு ஓவர் முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லி பங்கு பிரித்து விளையாடிட்டு இருந்தாங்க. என்னதான் நெட் ஏரியா இருந்தாலுமே அதை தாண்டி பால் அடிச்சு விட்டுருவாங்கன்னு தான் நினச்சேன். அதே மாதிரி பாலை போட்டுட்டு அப்புறம் தேடிட்டு இருந்தாங்க. அந்த வெயில் என்னால் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல. அதனால சைலண்டாக போய் நிழல்ல ஒரு ஓரமாக உட்காந்துட்டேன். இந்த இடத்துக்கு நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஆனால் லக்ஸுரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இங்கே வராதீங்க. தூங்குற கொஞ்ச நேரம் மட்டும்தான் ரூம்க்கே நாங்கள் போயிருந்தோம். மற்ற நேரம் ஃபுல்லாக ரூமுக்கு வெளியவே தான் இருந்தோம். ஸோ ரூம் ஹைஃபையாக இருக்கணும், ரூம்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஸ்பாட் இது கிடையாது. பேச்சுலர்ஸ் தங்குற மாதிரி ஒரு சின்ன ரூம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து வந்திருந்தீங்கன்னா ஒரு பெரிய ரூம் அப்படின்னு சொல்லி எல்லா சைஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பீஸ்ஃபுல்லாக ஸ்டே பண்ணணும்னு நினச்சோம். அதே மாதிரி நடந்துச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.